ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி மதியத்துக்கு ஒரு சிம்பிளான லஞ்சு தான் செய்ய போகிறேன். என்ன லஞ்சு செய்ய போகிறேன், எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி காய் எதுவும் போடாமல் தக்காளியும் பருப்பு மட்டும் போட்டு சாம்பார். எல்லாத்துக்கும் தேவையான அளவு தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் மொத்தமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாவக்காய் பொரியல் செய்ய போகிறேன். கீரையும் பொரியல் செய்ய போகிறேன். கீரையை வெட்டி அலசி வச்சுருக்கேன். இப்போது சாம்பாருக்கு 1 கப் பருப்பு எடுத்து 10 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். அதை அலசிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் காய் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த சாம்பார் செஞ்சு பாருங்கள். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை குக்கரை மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் சட்டியை வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, ஒரு 7-8 வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம், வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில், அதை சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி சேர்த்துருக்கேன். இதுக்கு கொஞ்சம் தக்காளி நிறையா சேர்த்தா நல்லாயிருக்கும். ஏன்னா தக்காளி சாம்பார் தானே, அதனால். உப்பு போட்டுக்கலாம். தக்காளி சேர்த்த உடனே உப்பு போட்டுக்கிட்டோம்னா தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடும். தக்காளி நல்லா ஜூஸ் எல்லாம் மசிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 2 பூண்டு சின்ன பூண்டாக எடுத்து தோலை உரிச்சிட்டு அதை தட்டி வச்சுருக்கேன். அந்த பூண்டை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு வதக்கிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் காரத்துக்கு வரமிளகா, பச்சை மிளகாய் நிறையாவே சேர்த்துருக்கோம். அதனால் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்தா போதும். இப்போ வேக வச்ச பருப்பை எடுத்ததோடு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஒரு கிண்டி விட்டு மூடி போட்டு மூடி விட்டுறலாம். ஒரு 7-8 நிமிஷம் கொதி வரட்டும் நல்லா. நம்ம இப்போ இந்த அடுப்பில் கீரையை பொரிச்சிடலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு கை வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம கீரையை சேர்த்துடலாம். இந்த கீரை சீக்கிரமாகவே வெந்துடும். கீரைக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை. லைட்டாக வதக்கினாலே போதும். கீரையை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கீரையை எப்போவுமே மூடி போட்டு வேக விடக்கூடாது. அது மாதிரி கீரை ரொம்ப குழஞ்ச மாதிரி வெந்துடக்கூடாது. அதில் உள்ள சத்தெல்லாம் போயிடும். இப்போ கீரை கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நான் ஒரு 1/2 கை தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்தோடு அடுப்பு அமர்த்திக்கிறேன். அவ்வளோதான். இப்போ கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாவக்காயை பொரிச்சிடலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். கடுகு உளுந்து பொரியட்டும். இப்போ ஒரு கை வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஓரளவு வெங்காயம் வதங்கினதுன்னா போதும். இப்போ இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பச்சை மிளகாய் 2ஆக வெட்டி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். தக்காளியும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான் சேர்த்துருக்கேன். உப்பு போட்டுக்கலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. பாவக்காயை சேர்த்துடலாம். பாவக்காயை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வெட்டி வச்சுருக்கேன். நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். மசாலா எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி நல்லா பெரட்டிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விட்டுருங்க.
பாவக்காய்க்கு தண்ணி எதுவும் ஊத்த வேணாம். தண்ணி ஊத்தி வேக விட்டோம்னா ரொம்ப கசப்பு தட்டும். இது மாதிரி ட்ரையாவே பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்ப தான் நல்லாயிருக்கும். கசப்பு ரொம்ப அதிகம் தெரியாது. பாவக்காய் நல்லா வெந்துருச்சு. ஒரு 6, 7 நிமிஷத்துக்கு சிம்முலயே வச்சு நீங்க மூடி வச்சிங்கனாவே போதும். பாவக்காய் சீக்கிரமாவே வெந்துரும். இப்போ ஒரு 1/4 மூடி துருவுன தேங்காய் இதில சேர்த்துக்கலாம். அடுப்ப அமத்திக்கலாம். பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க சாம்பார் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. சூப்பரான சாம்பார் காய் எதுவுமே போடாம தக்காளி பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப வாசனையா இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். குழந்தைகளுக்கு குடுக்கும்போது இந்த சாம்பார் ஊத்தி ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊத்தி குடுங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். பாவக்காய் பொரியல், கீரை பொரியல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே சாப்பாடு வடிச்சு வச்சுட்டேன். இன்னைக்கு தக்காளி பருப்பு சாம்பார், பாவக்காய் பொரியல், கீரை பொரியல் இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு லஞ்ச்சு. நீங்களும் காய் எதுவும் இல்லாத சமயத்துல இந்த மாதிரி சாம்பார் வச்சு பாருங்க. இந்த சாம்பார் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது இட்லி, தோசைக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. பாவக்காய் ரொம்பவே நல்லது. வாரத்துல ஒரு தடவ பாவக்காய் சேர்த்துக்கிறது நல்லது. ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பார்க்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.